கதிர் அண்ட் ராஜி இப்போயாச்சும் லவ் மூடுக்கு வந்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலி லவ் மூட் வந்து இருந்துச்சு, நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். செப்பரேட்டாக இருந்துச்சு. பட் இப்போ தான் வந்து அது கம்பைன் ஆகிருக்கு. இந்த ப்ரொமோவை ரிப்பீட் மோடில் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராஜி வந்து அந்த தலையை தோட்டம் போட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பின்னாடி அந்த சாங் போடுறது ஸோ நைஸ். இப்போ தான் வந்து நான் ஐயனார் துணையில் வந்து அந்த ஹக்கை வந்து அவ்வளோ லவ்வபுளாக பார்த்து நான் வந்து பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அந்த சோழன் வந்து பேசிகிட்டே இருப்பார், உடனே நிலா வந்து ஹக் பண்ணுவாங்க. அந்த ஹக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் இந்த ஹக் ப்ரொமோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் ராஜியும் கதிரும் இப்போ எங்கே வெளில போகிறாங்கன்னு தெரியல. மேபி ராஜியோட எக்ஸாம் விஷயமா எக்ஸாமுக்கு ஏதாச்சும் வெளில போகிறாங்களா, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே சும்மா சண்டை அழுக. ஐயோ, மயில் கதை போனதுலேருந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் அழுக தான். அது போச்சு. அப்புறம் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 குடும்பம் கொஞ்சம் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க. இதெல்லாம் போய் அப்படியே ரொம்ப அப்படியே சண்டை அழுக அப்படி தான் போயின்னு இருக்கு. ஸோ இப்போ தான் அந்த காதல் அப்படின்ற ஒரு இது வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து இருக்கு. அதுவும் நம்ம என்னோட ஃபேவரட் பேர் தானே கதிர் அண்ட் ராஜி. ஸோ அவங்களோட ரொமான்டிக் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ப்ரொமோலே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நீங்கள் இந்த ப்ரொமோவை எத்தனை வாட்டி பார்த்தீங்க, எத்தனை பேர் முகத்தில் அந்த ஸ்மைல் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு லெட்ஸ் சீ பார்ப்போம்.